இன்றைக்கி ராமர் கோயில் கட்டினது, 370 நீக்கினது, பொது சிவில் சட்டம்லாம் இதெல்லாம் யாரோட கொள்கை? ஆர்எஸ்எஸோட கொள்கை. பொது சிவில் சட்டத்தை நான் அமல்படுத்த மாட்டேன்னு மோடி சொன்னார்னா ஆர்எஸ்எஸ் அலோவ் பண்ணுமா? கோர் இஷ்யூவில் மோடியால் விலைக்கு போக முடியுமா? அப்போ இதுதான் அளவுகோல். நீங்கள் ஓஸ்போலே கிட்ட போய் இப்படி கேட்டிங்கன்னா அவர் இந்த பதிலை தான் சொல்லுவார். அந்த பதிலை அப்படியே நீங்கள் அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வார்த்தை அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு அர்த்தமே கிடையாது. கேள்வி கேட்குறாங்க, கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தன்றது நீங்கள் மறைபொருளாக இருக்க அர்த்தத்தை தான் புரிஞ்சுக்கணும், உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுதுன்னா. அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் கடந்து தான் போகணும். ஐயோ அவர் இப்படி சொல்லிட்டாருன்னு நீங்கள் பார்க்கவே முடியும். அப்படி தான் சொல்லுவார் அவர். பின்ன நாங்கள் தான் இந்த கவர்மெண்ட்டை கட்டுப்படுத்துகிறோன்னு எவனா சொல்லுவானா? அப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது எவ்வளோ பெரிய சிக்கலை உண்டாக்கும். நாங்கள் சொல்படி கேட்டு தான், ஆர்எஸ்எஸ் சொல்படி கேட்டு தான் பிஜேபி ஆட்சி நடத்துது, மோடி ஆட்சி நடத்துகிறான்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அந்த கேள்வியே அபத்தமான கேள்வி. அதுக்கு பதில் இப்படி தான் இருக்கும். அது ஆகவே அதை அளவுகோலாக வச்சு நம்ம பேச முடியாது. சித்தாந்த ரீதியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் கட்டுப்பட்ட ஒரு இயக்கம். ஆர்எஸ்எஸோட எல்லா கனவுகளையும் அது இன்றைக்கி நிறைவேற்றிட்டு இருக்குது. 100 ஆண்டு கனவுகளை அது நிறைவேற்றிட்டு இருக்குது. வாஜ்பாய் செய்யாத, அத்வானி செய்யாத இன்றைக்கி மோடி செய்கிறாரு. அதனால் மோடி மாதிரி ஒரு லீடர் அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். மோடி, அமித்ஷா மாதிரி ஒரு ரெட்டையர்கள் அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. இந்த 2 பேரும் நாளைக்கு அரசியல் களத்தில் இல்லைன்னா ஆர்எஸ்எஸ்க்கு பாடு திண்டாட்டம் ஆகிடும்.